அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புத்தா பதிப்பகத்தோட டிஎன்பிஎஸ்சி ஓல்டு கொஸ்டின் பேங்க் புக் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ இதில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா 2012லேருந்து 2023 வரைக்கும் டிஎன்பிஎஸ்சியில் நடந்த எக்ஸாமோட கொஸ்டின் பேப்பர் வந்து கொடுத்துருக்காங்க. அதை எப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்றது தான் இங்கே முக்கியமான விஷயம். பகுதி ஆ தனியாகவும் பகுதி ஆ தனியாகவும் பகுதி ஈ தனியாகவும் கொடுத்துருக்காங்க. தமிழில் வந்து சிலபஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க. பகுதி ஆன்னு சொல்லிட்டு சில டாபிக் கொடுத்துருப்பாங்க, பகுதி ஆ அப்படின்னு சொல்லிட்டு சில டாபிக் கொடுத்துருப்பாங்க, பகுதி ஈன்னு சொல்லிட்டு சில டாபிக் கொடுத்துருப்பாங்க. ஸோ அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, இந்த டிஎன்பிஎஸ்சி சிலபஸ் வைஸ் அவங்க கொஸ்டினை வந்து தனித்தனியாக பிரித்து கொடுத்துருக்காங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் இல்லை, தமிழ் மட்டும் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இப்போ மொத்தமாக எல்லா கொஸ்டினோட பகுதி ஆ அதை வந்து ஒரு இடத்துல கொடுத்துட்டாங்க. இந்த புக்கை வந்து உங்களுக்கு கண்டிப்பாக வந்து ஷோ பண்ணி காமிக்கிறேன். பகுதி ஆ. ஓகேங்களா? பகுதி ஆல இருக்கக்கூடிய ஒவ்வொரு தலைப்பாக கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பகுதி ஆ, அதுக்கப்புறம் பகுதி இ என்னென்ன கொஸ்டின் பேப்பர் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்றதையும் அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா டிஎன்பிசியில் நடந்த எக்ஸாம் என்னென்ன எக்ஸாம் நடந்துச்சு. ஓகேங்களா? ஸோ அதை வந்து ஃபஸ்ட்டு வந்து கொடுத்துட்டாங்க. 2022 2023 கட்டாய தமிழ் தகுதி தேர்வுன்னு ஒன்று கொடுத்துருந்தாங்க. ஸோ அந்த கொஸ்டின் பேப்பரும் இதில் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. 2023 வரைக்குமே ஆட் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து ஒவ்வொரு டாப்பிக்காக ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா பொருத்துதல், பகுதி ஆள இருக்கக்கூடிய பொருத்துதல். அவங்க அந்த கொஸ்டின் எந்த டிஎன்பிசி ஓல்டு கொஸ்டின்லேருந்து வந்திருக்குன்றதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பக்கத்துலேயே இங்கே பாருங்கள், இந்த இடத்துல பக்கத்துலேயே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஷார்ட்கட் மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த ஷார்ட்கட் வந்து இங்கே முன்னாடியே கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்கள், இந்த இடத்துல அவங்க இந்த கொஸ்டினுக்கு இதுதான் ஷார்ட்கட்டுன்னு சொல்லிட்டு முன்னாடியே கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஷார்ட்கட்டை வச்சு நீங்கள் வந்து புரிஞ்சுக்கலாம் இது எந்த கொஸ்டின் பேப்பர் அப்படின்றத. ஸோ த்ரூ அவுட் இந்த புக்கு ஃபுல்லாக இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ எந்தெந்த கொஸ்டின் எந்தெந்த டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் வந்துச்சு அப்படின்ற விஷயத்த கொடுத்துருக்காங்க. இதனால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்ன நன்மை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ பகுதி ஆ இருக்குது, ஒரு டாபிக் இருக்குது அப்படின்னா அந்த டாப்பிக்கில் இருக்கக்கூடிய எல்லா கொஸ்டினும் உங்களுக்கு கவர் ஆயிரும். ஓகேங்களா? ஸோ அதை வந்து நீங்கள் நீட்டாக வந்து படிச்சுக்கலாம். ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ ஜென்ரலாக வந்து டிஎன்பிஎஸ்சி ஓல்டு கொஸ்டின் பேங்க் புக்குனா மோஸ்ட்லி நிறைய அகாடமியில் என்ன பண்ணுவாங்க, இந்த மாதிரி ஒவ்வொரு கொஸ்டின் பேப்பராக போட்டுருவாங்க. ஓகேங்களா? இப்போ 2023 என்ன கொஸ்டின் நடந்துச்சு, என்னென்ன எக்ஸாம் நடந்துச்சு, ஸோ அதெல்லாம் தனித்தனியாக போட்டுருவாங்க. பட் இவங்க வந்து பகுதி ஆ ஆ ஈன்னு சொல்லி பிரித்து கொடுத்துருக்குது இதோட இந்த புக்கோட சிறப்பம்சம். புக்கோட பேப்பர் குவாலிட்டி நல்லாயிருக்கு, நீட்டாக படிக்கிற வகையில் கொடுத்துருக்காங்க. ரொம்ப எழுத்து பெருசாகவும் இல்லை, ரொம்ப சின்னதாகவும் இல்லை, ஒரு நார்மலான ஒரு டெக்ஸ்ட்டு. பின்னாடி வந்து ஆன்சர் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க, விடைகள்னு சொல்லிட்டு இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஒவ்வொரு டாபிக் முடியும் போதும் அந்த விடைகள் வந்து கொடுத்துருவாங்க. புரியுதுங்களா? உங்களுக்கு புக்கை ஷோ பண்ணி காமிக்கிறேன். இந்த புக்கோட ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னா 600 rupees ப்ளஸ் கொரியர் சார்ஜ் வந்து ஒரு 30 ரூபா, 630 rupees. இந்த புத்தகம் உங்களுக்கு தேவை அப்படின்னா இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. டெஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். இந்த புத்தா பதிப்பகம் இவங்களோட சேனலோட லிங்க்கும் நான் டெஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இவங்க யூடியூப் சேனல் வச்சுருக்காங்க. இவங்க சேனலோட லிங்க்கும் டெஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இந்த புக்கு பற்றின டீட்டெயில் அதுவும் டெஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஓகேங்களா? இப்போ உங்களுக்கு டிஸ்பிளேல சில நம்பர் கொடுக்குறேன், புத்தா பதிப்பகத்தோட நம்பர். அதை நீங்கள் பார்த்துட்டு இந்த புக்கை வந்து நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம். இப்போ வந்து உங்களுக்கு இந்த புக்கை வந்து ஷோ பண்ண போகிறேன். நம்ம எப்போதுமே உங்களுக்கு தெரியும், நம்ம வந்து நல்லா இருந்தால் மட்டும்தான் அந்த புக்கை வந்து ரிவ்யூ பண்ணுவோம். இதை வந்து நான் பல முறை சொல்லியிருக்கேன். புக்கு வந்து ஓகேவா இருக்குது, நான் வந்து புக்கை வந்து ஒரு 2 days ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக நான் வந்து பார்த்தேன். ஓகேங்களா? ஸோ பார்த்துட்டு தான் நான் வந்து இந்த ரிவ்யூவுக்கு வருவேன். நான் எப்போதுமே வந்து புக்கு நமக்கு வந்தோடனே எடுத்தோடனே ரிவ்யூ போடுற பழக்கம் நமக்கு அந்த மாதிரி கிடையாது. ஓகேங்களா? நம்ம என்ன பண்ணுவோம், புக்கை வந்து ஒரு 2 days கண்டிப்பாக 2 days 3 days வந்து ரிவ்யூ பண்ணுவோம். புக்கை ஃபுல்லாக பார்த்துட்டு எப்படி இருக்குது, ஓகே ஒர்த்தாக இருக்கா, ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இதை வாங்கினா வந்து அவங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குமா அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு மட்டும்தான் நம்ம ரிவ்யூ போடுவோம். நம்ம ஏதோ ஒரு புக்கை சொல்லி ஸ்டூடெண்ட்ஸோட அமௌண்ட் வந்து வேஸ்ட் பண்ண மாட்டோம். அது நம்ம சேனல் ஃபாலோ பண்ணுற எல்லாருக்குமே தெரியும். கண்டிப்பாக இது வந்து ஒர்த்தான புக்கு. அதனால தான் நான் வந்து இந்த ரிவ்யூவே போட்டிருக்கேன். நமக்கு சில புக்ஸ் வந்து வரும் ஜென்ரலாக வந்து நிறைய அகாடமிஸ்லேருந்து நமக்கு அனுப்புவாங்க.
நானும் சில இடத்துல வந்து காசு போட்டு வாங்கியிருக்கேன். ஸோ எல்லாமே நடந்திருக்கு. பட் என்னன்னா புக்கு சரியில்லை அப்படின்னா அந்த புக்கை அப்படியே ஓரமாக வச்சிருவேன். ரிவ்யூ வந்து அதை பற்றி போட மாட்டேன். நான் வந்து அதை தவறுதலாக கூட ரிவ்யூ போட மாட்டேன். நல்லா இல்லை அப்படின்னா அதை ஓரமாக ஒதுக்கிடுவேன். நல்லா இருந்தால் மட்டும்தான் நம்ம வந்து ரிவ்யூ போடுவோம். அது நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுற கிட்டத்தட்ட ஒரு 19,000 பேர் சப்ஸ்கிரைபர் இருக்கீங்க. அவங்க எல்லாருக்குமே தெரியும். இந்த வீடியோ வந்து நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து இந்த புக் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுவும் இப்போ வந்து ரீசெண்டாக இப்போ குரூப் 4 எக்ஸாம் வரப்போகுது. அடுத்தடுத்த எக்ஸாம்ஸ் டிஎன்பிசியில் வந்து கால்ஃபேர் பண்ண போகிறாங்க. ஸோ அப்படி இருக்கிறப்ப இந்த மாதிரி ஒரு கொஸ்டின் பேங்க் புக்கு கண்டிப்பாக வந்து தமிழுக்கு கண்டிப்பாக தேவை. ஓகேங்களா? யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு இதை வந்து காமிக்கிறேன், ஷோ பண்ணுறேன். இந்த புக்கு வந்து எப்படி இருக்குன்னு உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். புத்தாவின் டிஎன்பிஎஸ்சி தமிழ் பழைய தேர்வு வினாத்தாள்கள் பகுதி அ ஆ இ இலக்கணம் இலக்கியம் தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டும். இங்கே பாருங்கள், பொது தமிழ் தேர்வு வினாத்தாள்கள் 2012 2023 வரைக்கும். இதில் 2022 2023 வருஷத்தில் கட்டாய தமிழ் மொழி தகுதி தேர்வு அது வந்து நடந்துச்சு டிஎன்பிஎஸ்சி தரப்பில். ஸோ அந்த வினாக்களும் இதில் வந்து இருக்குது. ஸோ அதை தான் கொடுத்துருக்காங்க. ஸோ பாடத்திட்டம் பகுதி ஆ இலக்கணம், பகுதி ஆ இலக்கியம், பகுதி இ தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டும். ஸோ இந்த புக்கோட டீட்டெயில் ஃபஸ்ட்டு உங்களுக்கு சொல்லிடுறேன். இங்கே பாருங்கள், வாட்ஸ்அப்பில் இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணலாம். இங்கே நம்பர் இருக்குது 9498553216. ஓகேங்களா? புத்தா பதிப்பகம் அட்ரஸ் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஃபோன் நம்பரும் கொடுத்துருக்காங்க. 1 2 3 நம்பர் கொடுத்துருக்காங்க. ஸோ அதையும் பார்த்துக்குங்க. இப்போ புக்கு பாருங்கள் எப்படி இருக்குன்னு நீங்கள் பாருங்கள், நீங்களே பாருங்கள். ரேட்டு வந்து 600 ரூபா ப்ளஸ் வந்து கொரியர் சார்ஜ் ஒரு 30 ரூபா. டிஎன்பிசி தமிழ் பழைய வினாத்தாள்கள் பகுதி அ ஆ இ. அதாவது சிலபஸ் கொடுத்துட்டாங்க. பகுதி ஆ அதில் என்ன வருது, பகுதி ஆ அதில் என்ன வருது, அடுத்து பகுதி ஈல என்ன வருது, அது இல்லாமல் கூடுதல் தகவல்கள் என்ன, ஸோ அதையும் கொடுத்துட்டாங்க. ஓகேங்களா? வினாக்கள் இப்போ பொருத்துதல் பொருத்தமான பொருளை தேர்வு செய்தல். இதில் வந்து டிஎன்பிசி தரப்பில் 2012 2023 வரைக்கும் 278 வினாக்கள். அதே மாதிரி புகழ்பெற்ற நூலாசிரியர் இதில் ஒரு 217 வினாக்கள் டிஎன்பிசியில் கேட்டிருக்காங்க 2012 2023 வரைக்கும். பக்கம் எண் பாருங்கள் 1 39 வரைக்கும். ஸோ அதே மாதிரி ஒவ்வொரு டாப்பிக்குக்கும் எவ்வளோ வினாக்கள் கேட்டிருக்காங்க டிஎன்பிசியில் 2012 2023 வரைக்கும், அதோட பேஜ் நம்பர் இருக்குது. ஸோ பகுதி ஆ பகுதி மூணுக்குமே நீட்டாக கொடுத்துட்டாங்க. கூடுதல்னு சொல்லிட்டு தமிழ் இலக்கணம் பிற வினாக்கள்னு சொல்லிட்டு அங்கே சில வினாக்கள் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அதையும் வந்து நீங்கள் பார்த்துக்குங்க. மொத்தமாக 5270 வினாக்கள் 2012 2023 வரைக்கும் தமிழில் வந்து கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் என்னென்ன தேர்வு அப்படின்றதையும் கொடுத்துட்டாங்க. ஓகேங்களா? என்னென்ன தேர்வு என்னைக்கு நடைபெற்றது இங்கே பாருங்கள். கொஞ்சம் க்ளோஸ்அப்பில் கூட உங்களுக்கு காமிக்கிறேன். என்னென்ன தேர்வு என்னன்னைக்கு நடந்துச்சு. இங்கே குறியீடுன்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ அவங்க வந்து கொஸ்டின் வந்து ஷோ பண்ணும்போது இந்த குறியீடை போட்டிருப்பாங்க. இந்த குறியீடு போட்டால் இந்த எக்ஸாம். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி வந்து மொத்தமாக என்னென்ன கொஸ்டின் பேப்பர் வந்து உள்ளே வந்து ஆட் பண்ணியிருக்காங்க அப்படின்றத கொடுத்துட்டாங்க. கட்டாய தமிழ் மொழி தகுதி தேர்வு 2022 2023 வருஷம். ஸோ அதையும் கொடுத்துட்டாங்க. ஓகேங்களா? பகுதியா அதில் வந்து ஃபஸ்ட்டு டாபிக் பொருத்துதல் பொருத்தமான பொருளை தேர்வு செய்தல். ஃபஸ்ட்டு கொஸ்டின் பக்கத்தில் அவங்க சொன்ன குறியீடு கொடுத்துருக்காங்க RAGS 2023. ஸோ இது எந்த எக்ஸாம் அப்படின்றத நீங்கள் பார்க்கணும். இங்கே பாருங்கள், இங்கே இருக்குது பாருங்கள், RAGS 2023. ஓகேங்களா? எக்ஸாம் டேட் வந்து 9/9/2023. ஸோ இந்த மாதிரி எந்தெந்த எக்ஸாமில் என்னென்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க அப்படின்றதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ எந்த எக்ஸாமில் அந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க,
இந்த மாதிரி ஒவ்வொரு டாப்பிக்கும் கொடுத்துருக்காங்க. சில பேஜஸ் வந்து உங்களுக்காக ஷோ பண்ணி காட்டுறேன். கொஞ்சம் க்ளோஸ்அப்லாம் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி போய்கிட்டே இருக்கு. ஸோ பின்னாடி வந்து விடைகள் ஆன்சர் இருக்குது. ஓகேங்களா? பின்னாடி ஆன்சரும் கொடுத்துருக்காங்க. மொத்தம் 278 வினாக்கள். அதில் அந்த 278 வினாக்களுக்கும் ஆன்சர் கொடுத்துருக்காங்க. அடுத்து பாருங்கள், அதுலேயே ஒன்றுலேயே புகழ்பெற்ற நூலாசிரியர். ஸோ அடுத்தது உங்களுக்கு சில பேஜஸ் வந்து ஷோ பண்ணி காமிக்கிறேன். ஸோ டாபிக் வந்து முடிஞ்சிருச்சு. அடுத்து பாருங்கள், அடுத்து பகுதி 6 2வது டாபிக் தொடரும் தொடர்பும் அறிதல். இத்தொடரால் குறிக்கப்படும் சான்றோர், அடைமொழியால் குறிக்கப்படும் நூல். ஸோ இந்த டாபிக் எல்லாம் இங்கே வருது. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி எல்லா டாப்பிக்கும் கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக இது வந்து ஒரு பயனுள்ள புத்தகம். கண்டிப்பாக வந்து வாங்கி வந்து நீங்கள் பயன்பெற்றே ஆகணும். கண்டிப்பாக ப்ரீவியஸ் இயர்ஸ் கொஸ்டின் பேப்பர் நீங்கள் படிச்சுட்டு போனால் தான் நீங்கள் படித்தது வந்து முழுமை அடையும். அதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா ப்ரீவியஸ் இயர்ஸ் கொஸ்டின் வந்து நிறையா ரிப்பீட் ஆகும். ஸோ அதனால் நீங்கள் ப்ரீவியஸ் இயர்ஸ் கொஸ்டின் பேங்க் புக் வந்து நீங்கள் வாங்கி வச்சுருக்கணும். கண்டிப்பாக இந்த புத்தா பதிப்பகத்தோட இந்த டிஎன்பிசி தமிழ் பழைய தேர்வு வினாத்தாள்கள் உங்கள் கையில் இருந்தால் உங்களுக்கு கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும். ஏன்னா 2012லேருந்து 2023 வரைக்கும் உள்ள கொஸ்டின் பேப்பர்லாம் அவங்க டிஎன்பிசி ஓல்டு கொஸ்டின் பேப்பர்லாம் எடுத்துகிட்டு அதில் பகுதி ஆ பகுதி ஈன்னு சொல்லி தனித்தனியாக டிஎன்பிஎஸ்சி சிலபஸ் வைஸ் டாபிக் வைஸ் பிரித்து கொடுத்துருக்காங்க. இது ரொம்ப பயனுள்ள புக்கு. தமிழ் ஃபுல்லாக ஒரே புக்கில் உங்களுக்கு அடங்கிடுச்சு. ஸோ அதையும் நீங்கள் யோசிக்கணும். மொத்தமாக இந்த ஒரே புக்கு தான். இந்த ஒரே புக்கில் பகுதி ஆ இ 3மே அடங்கிடுச்சு. ஓல்டு கொஸ்டின் பேப்பர் எல்லாமே அடங்கிடுச்சு. நீங்கள் இந்த மாதிரி படிக்கும்போது ஒரு கண்டினியூட்டி கிடைக்கும். ஒரே டாபிக் அப்படின்னா அந்த டாப்பிக்கோட உங்களுக்கு கண்டினியூட்டி கிடைக்கும். ஸோ ஒரே டாப்பிக்கில் எந்த மாதிரி கொஸ்டின் வருதுன்றதை நீங்கள் ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ண முடியும். புரியுதுங்களா? ஸோ இது மிகவும் பயனுள்ள புத்தகம். உங்ககிட்ட அமௌண்ட் இருந்தால் கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு புத்தகம் நீங்கள் வாங்கினா உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். புரியுதுங்களா? தேங்க்யூ.